லாஸ்ட் வீடியோவில் லைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த பார்க் ஃபோட்டோகிராஃபியோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்க் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக்கில் உள்ள குரூப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எந்த மீடியம்லேயாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் போகிறோம் அப்படின்னா, கேமராவில் இருக்க ஃப்ளாஷோட பவர் ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு பவர் அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் நம்ம போகிறோம். நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் இருக்குது. ஒன்று மேனுவல் ஒன்று இருக்குது, இன்னொன்று டிடிஎல் ஃப்ளாஷ்னு சொல்லி இருக்குது. மேனுவல் ஃப்ளாஷ்க்கும் டிடிஎல் ஃப்ளாஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேனுவல் ஃப்ளாஷில் நீங்கள் என்ன பவர் செட் பண்ணுறீங்களோ அந்த பவர் உங்களுக்கு த்ரோ பண்ணிடும். இது டிடிஎல் ஃப்ளாஷில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் மோடில் வச்சிங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ லைட் தேவை அப்படிங்கிறத பார்த்து இந்த ஃப்ளாஷை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான லைட்டை உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் ஃப்ளாஷை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிடிஎல் ஃப்ளாஷ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது டிடிஎல் மோடில் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே கரெக்டான லைட்டை உங்களுக்கு த்ரோ பண்ணி பிக்சர் கரெக்டாகவே இருக்கும். நமக்கு இப்போ நம்ம மேனுவல் ஃப்ளாஷ் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன எப்படி யூஸ் ஆகுது அதை நல்லா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமாட்டி நம்ம டிடிஎல் ஃப்ளாஷை பற்றி பார்க்கலாம். நம்ம ஓகே, இப்போ இந்த மேனுவல் ஃப்ளாஷ் இதை நான் என்ன பண்ணுறேன், நான் வச்சிருக்க ஃப்ளாஷ் பார்த்தீங்க அப்படின்னா என்கோ அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஜஸ்ட் இந்த கேமராவில் இங்கே ஒரு மவுண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மவுண்ட்டில் உங்களோட ஃப்ளாஷை செட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மேனுவல் ஃப்ளாஷில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பவர் செட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 அப்படிங்கிறது பவர். இப்போ ஃபுல் பவர் வேணும் அப்படின்னா 1/1 வச்சிங்கன்னா ஃபுல் பவர். அதே மாதிரி 1/2 1 ஸ்டாப் கம்மியாக்குறோம், அதுக்கப்புறம் 2 ஸ்டாப்ஸ் கம்மியாக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பாக நம்ம கம்மி பண்ணி 128 நம்பர் வரைக்கும் இதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர். ஸோ அதே மாதிரி இங்கே ஜூமிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஜூம் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, உங்களோட லைட் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னா ஜூம் இன் பண்ணி போகணும். உங்களோட லைட் ரொம்ப வைடாக நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிக்க வேண்டியது. நம்ம இந்த ஃப்ளாஷோட பவர் எப்படி செட் பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஜூம்னா என்ன, ஜூம் அவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஃப்ளாஷ் பற்றி நிறைய மோட்ஸ் இருக்குது. எல்லா மோடையும் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணலாம். இப்போ நான் கேமராவில் ஃப்ளாஷ் மவுண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன் உங்களுக்குன்னா. ஸோ இப்போ எதுக்கு நம்ம இந்த ஃப்ளாஷை ரிமோட் மூலமாக ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃப்ளாஷ் மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ப்ராடக்ட் எங்கே இருக்குது, இப்போ என்னோட ப்ராடக்ட்டை நான் இப்போ கேமரா இங்கே ஃப்ளாஷ் மவுண்ட் பண்ண இடத்துலேருந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட்டும் பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஆம்பியன், என்னோட ப்ராடக்டோட பேக்ரவுண்ட் அதுவும் பிரைட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா, ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த ஃபோட்டோ பாருங்க, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா என் சப்ஜெக்டும் பிரைட்டாக இருக்குது, பேக்ரவுண்டும் பிரைட்டாக இருக்குது. எனக்கு எப்படி வேணும், என்னோட சப்ஜெக்ட் மட்டும்தான் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷை சப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு போய் வச்சு நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ இங்கேருந்து என் சப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த ஃப்ளாஷை நான் கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ்க்கு நான் ஒரு சிக்னல் அனுப்பணும். ஸோ அந்த சிக்னலை எப்படி அனுப்பலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் ஒன்று வாங்கிக்கணும். இந்த டிரான்ஸ்மிட்டரை நம்ம கேமராவில் செட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த ரிசீவரை இந்த ஃப்ளாஷில் செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமாக இந்த ரிசீவருக்கு சிக்னல் போகும். இந்த ரிசீவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளாஷ் ட்ரிகர் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இப்போ ஃப்ளாஷ் இதுலேருந்து அன்மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரிசீவரில் செட் பண்ணுறேன். இது எப்படி நான் ரிசீவரை மாற்றுறது அப்படின்னா, இங்கே ஆஃப் 3 இருக்கும், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். ஸோ இதை நான் ரிசீவர் மோட் வைக்கிறேன். ஓகே,
ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட இந்த டிரான்ஸ்மிட்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர், இதில் ஒரு சிக்னல் எரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு சாம்பிள் நான் பார்க்குறேன் அடிக்கிறா இல்லைன்ட்டுன்னு. இதை நான் டெஸ்ட்டில் கிளிக் பண்ணுறேன், எனக்கு சிக்னல் போகுது. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன், எனக்கு ஃப்ளாஷ் ட்ரிகர் ஆகுது. இப்போ நான் வந்து என் சப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த ஃப்ளாஷை கொண்டு போய் வச்சுட்டு நான் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். இப்போ என் சப்ஜெக்ட் இங்கேருந்து நான் ட்ரிகர் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து டோட்டலாகவே பிளாக் ஆகிடுச்சு, என்னோட சப்ஜெக்ட் மட்டும் லைட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வேணும். இப்போ இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னா, என்னோட லைட்டிங் இருக்குது. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும், மிஞ்சி போனால் நான் அப்பர்ச்சர் வந்து கம்மி பண்ண முடியும். பட் அப்பர்ச்சர் நம்பர் நான் வந்து செட் பண்ணிட்டேன். அப்பர்ச்சர் நம்பர் எனக்கு வந்து மாற்றக்கூடாது. பட் ஃப்ளாஷோட பவரை நான் வந்து மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியாது. இங்கேருந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம நேராக நான் ஃப்ளாஷ்க்கு போயிட்டு ஃப்ளாஷில் பவர் நான் மாற்றி செட் பண்ணிவிட்டு திருப்பி என்னோட பொசிஷன் வந்து தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். இதுதான் மேனுவல் ஃப்ளாஷில் உள்ள ஒரு ட்ராபேக். இதே வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் வந்து டிடிஎல் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ளாஷ் கிட்ட போக வேண்டியதே இல்லை. நீங்கள் இங்கே செட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ளாஷுக்கு எவ்வளோ பவர் தேவை அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் மேனுவல் ஃப்ளாஷை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ட்ராபேக் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து டிடிஎல் ஃப்ளாஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.